நேற்று சிஎஸ்கே 127 ஆல் அவுட் ஆச்சு. ஆனால் ஜேமி ஓவர்டன் ஒருத்தர் வந்தார். அவர் இல்லைன்னா சத்தியம் 127 கூட அடிச்சிருக்க முடியாது. நேற்று மண்டே ஆர்ஆர்எஸ் சிஎஸ்கே நடந்துச்சு. அதில் சிஎஸ்கே தோத்துச்சு 127. அந்த 127 கூட வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஆனால் ஜேமி ஓவர்டன் ஒரு ஒத்த ஆளாக நின்று எல்லோரும் விக்கெட் விடும்போது கூட ஆங்கர் பண்ணி எடுத்துகிட்டு போனார் இன்னிங்ஸை. அவர் ஆங்கர் பண்ணலன்னா சத்தியம் 127 கூட போயிருக்க முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் ஜேமி ஓவர்டன், உண்மையிலே நல்ல வேலை பண்ணார். ருத்ராஜ் கைக்வாட் நல்லா 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 விளாட்னாருங்க இந்த ஷாட்டை. ஐயோயோ, ஷாட்டை பார்த்துருக்க முடியாங்க. சத்தியமாக ஒரு என்ன ஷாட்டுன்னு சொல்கிறதுன்னு புரியல. அவ்வளோ ஒரு ஒஸ்ட்டான ஒரு ஷாட்டுங்க அது. சத்தியமாக வந்துட்டு இவர் நிறைய பேர் திட்டினது தான் இவருக்கு மிச்சம். ஏன்னா இந்த ஷாட்டை பார்த்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸை சத்தியமாக வெறுத்துட்டாங்க ருத்ராஜை. ஏங்க சத்தியமாக ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் மாதிரி பவுலர்கிட்ட அந்த மாதிரி ஷாட் ஆடி இருக்கவே கூடாது. இப்படி தான் சிஎஸ்கே 127 ஆல் அவுட் ஆனாங்க. சிஎஸ்கே ஃபீல்டிங்கில் கூட ஒல்லாம் பண்ணல, பேட்டிங்கில் தான் பண்ணலை. ஃபீல்டிங்லையும் பண்ணல, பவுலிங்லையும் பண்ணல. கார்த்திக் சர்மா விட்ட கேட்சு, சூரியவன்ஷியை 15 பாலில் 50 அடிச்சார். அவர் மட்டும் அந்த கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா மேட்சை திருப்பி இருக்கலாம் நினச்சிருந்தா. ஆனால் அவர் அப்படியே விட்டதும் இல்லாமல் பவுண்ட்ரியும் கொடுத்துட்டாரு. இதுதான் பெரிய மேஜர் மிஸ். இதனால் ருத்ராஜ் கைக்வாடை நிறைய இடத்துல கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாடோட கேப்டன்சி சரியில்லை, சஞ்சு சாம்சனை போடுங்க சஞ்சு. நான் இவரோட கேப்டன்சி சரியில்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா இவர் யங்ஸ்டர், கொஞ்சம் இவருக்கு டைம் வேணும். இந்த கேப்டன்சின்னு இந்த டீம் செட் ஆகணும், அவ்வளோ வேலை இருக்குது. அது ஈஸி கிடையாது. ஃபஸ்ட்டு மேட்சே வின் பண்ணி இது பண்ணுறதுக்கு. ஸோ டைம் எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு வின் பண்ணட்டும். கண்டிப்பாக அப்போ தான் நம்ம ஒரு கம்பேக் எதிர்பார்க்க முடியும். உடனே கம்பேக்குன்றது எதிர்பார்க்க முடியாது இந்த மாதிரி சிச்சுவேஷனில். ருத்ராஜ் நல்லா கேப்டன்சி பண்ணுவார்னு நம்புவோம். சிஎஸ்கே வில் கம்பேக் சூன் கைஸ்.